நம்ம மனசுல ஒரு விஷயத்த நெனச்சுக்கிட்டு, இது நடக்குமா? நடக்காதா? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத நிப்பாட்டிட்டு, இது நடக்கும் அப்படின்னு சொல்லி முழுமையா நம்பும்போது தான், நம்ம நெனச்சதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். ஒரு குழந்தை வந்து ஒரு விளையாட்டு பொருள கேட்கும்போது, அம்மா, அப்பா உடனே வாங்கி குடுத்துருவாங்களான்னு கேட்டா கிடையாது. அந்த குழந்தை அந்த விளையாட்டு பொருள வாங்குறதுக்காக அழுவும், அடம்பிடிக்கும், உருண்டு பெரண்டாத அந்த பொருள வந்து வாங்க ஆசைப்படும். சரி வேற வழியே இல்லாம அம்மா, அப்பா வந்து வாங்கி குடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, குழந்தை மாதிரி அடம்பிடிக்க கத்துக்கணும். அத தான் இந்த பிரபஞ்சமும் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குது. காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல 4:30 டூ 5:30 அந்த நேரத்துல நம்ம மனசுல நெனச்ச காரியத்த நம்ம முழுமையா நம்பி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம காலையில 4:30 டூ 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்மளோட குலதெய்வம் இல்ல நமக்கு புடிச்ச கடவுள வந்து வேண்டி நமக்காக ஒரு விஷயம் வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அது முழுமையா நமக்கு சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கும். என்னோட 11 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையில டே 2வ இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.